இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகிட்ட பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்தில் தெளிவாய் நாம் தொடர்ச்சியாக கிறிஸ்துவின் அன்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தோமானால், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பெயரானவனாயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவின் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார். அதற்கு ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு நம் கிறிஸ்துவனுடைய சாயல் போல சாயலா இருக்கிறோமா? நம்ம பார்க்கிறவங்க நம்ம மூலமா இயேசுவை பார்க்கிறாங்களா? ஒரு பெரிய கேள்வி. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? அவருடைய சாயலை பார்க்கிறார்களா? மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல. இன்னைக்கு அநேகரை குறிச்சு கேள்விப்பட்டோம்னா அவங்களுக்கு இயேசுநாதருக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தான். ஆனா அவங்களுக்கு இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க அனுபவம் வேற, அவங்க வாழ்க்கை வேற. கிறிஸ்தவங்க மாதிரி வாழ்றாங்க, ஆனா உண்மையான கிறிஸ்தவங்களா இல்லை, போலி கிறிஸ்தவங்களா வாழ்றாங்க. கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை, கிறிஸ்துவனுடைய அன்பிற்கும் ஐக்கியத்துக்கும் எதிராக இருக்காங்க. அவனோட முகத்தை பாருங்க, கடூரமா இருக்கும், பார்க்க முடியாது, பார்க்க சகிக்காது, அவ்வளவு கடூரமா இருக்கும் அவங்களுடைய முகம். நம்மளை குறிச்சு அப்படி சொல்றாங்களா? நம்மளை குறிச்சு அப்படி பேசுறாங்களா? யோசிக்கணும். இன்னைக்கு நம்முடைய முகம், நம்முடைய சாயல் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதா? அவருடைய சாயல மாதிரியே இருக்குதா? அவருடைய சாயல போல இருக்குதா? யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பா இல்லாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள். ஏன்? பிசாசு ஈஸியா டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவான் அவங்களை. எப்படி? கிறிஸ்துவின் சாயல் உங்களிடத்துல இல்லையே. உங்களிடத்துல கிறிஸ்துவின் சாயல் இல்லை. அவங்களோட கிறிஸ்துவனால பார்க்க முடியல. அவருடைய சாயல் இருந்தா தான் அவரை பார்க்க முடியும். அவருடைய சாயலே இல்லை அப்படின்னா பிசாசு எளிதாய் உங்களை மேற்கொண்டு விடுவான். அவனுடைய ஆயுதங்கள் எளிதாய் உங்களை மேற்கொண்டு விடும். அவனுடைய வல்லமை எளிதாய் உங்களை மேற்கொண்டு விடும். ஒரு முறை இங்கிலாந்து தேசத்திற்கு, மன்னிக்கவும் அமெரிக்க தேசத்திற்கு சாது சுந்தர் சிங் என்கிற இந்தியாவினுடைய அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்தவான் சென்றிருந்தார். கூட்டத்தை முடித்துவிட்டு ஒரு வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டிற்கு அவரை அழைத்ததுனாலே வீட்டிற்கு சென்றார். வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. வெளிநாட்டில் எப்பவும் கதவு பூட்டி தான் இருக்கும், மேக்சிமம் திறந்திருக்காது. வீட்டினுடைய அழைப்பு மணிகள் எல்லாம் அந்த காலத்திலிருந்தே வெளிநாட்டில் வச்சிருக்கிறாங்க. இவர் வாசலில் நின்று கொண்டிருந்தார். கதவை தட்டுவதற்கு முயற்சிக்கும் போது அந்த கண்ணாடி வழியாக, வெளிநாட்டில் இருக்க கதவுகள் அதிகமாக கண்ணாடிகளை தான் இருக்கும், அந்த கண்ணாடி வழியாக ஒரு சிறு அந்த வீட்டில் இருக்க குட்டி பிள்ளை பார்த்து விட்டு வேகமாய் தாயினிடத்தில் ஓடி போய் சொன்னாலாம், அம்மா அம்மா, வீட்டு வாசலில் இயேசுநாதன் இருக்கிறார், வேகமாக வந்து கதவை திறங்க. தாய்க்கு பெரிய ஆச்சரியம். என்னடா, நம்ம வீட்டுக்கு இயேசுநாதன் வந்து நம்ம வீட்டு வாசல்ல இயேசுநாதன் நிற்காரா? அந்த சின்ன பிள்ளை கையை பிடிச்சு இழுத்துட்டு வேகமா இருந்தாலும் வீட்டு வாசல்ல இயேசு நிற்கிறார். அம்மாட்ட போய் சொல்றோம்மா, ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டாண்டிங் ஃபார் in front of our house.
நம்முடைய வீட்டுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். என் வீட்டுக்கு முன்னால, நம்முடைய வீட்டுக்கு முன்னால இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அந்த கதவு திறந்து பார்த்தா வெளியே சாது சுந்தசி வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அந்த சின்ன பிள்ளை அவருடைய முகத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பார்த்தார். இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயலை உங்களிடத்துல பார்க்காங்களா? கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துறீங்களா? உங்களுடைய நீங்கள் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவின் சாயல் மூலமா எத்தனை ஆத்துமாக்கள் வந்திருக்காங்க? எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு ஆதாயம் பண்ணி இருக்கிறீர்கள்? எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே சேர்த்திருக்கிறீர்கள்? மதம் மாத்துறது இல்லை, இயேசு கிறிஸ்துங்கிற அன்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவின் அன்புக்குள்ள எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கீங்க? உங்க மூலமா, உங்களுடைய அனுபவத்தின் மூலமா எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக வந்திருக்கிறார்கள்? யோசிக்கணும். அது எங்கங்க, நாங்க எங்க குடும்பம் அவ்வளவுதான். நாங்களே சர்ச்சுக்கு 2ஆம் மணி அடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு வரக்கூடிய ஆட்கள். 2ஆம் மணி அடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் சாப்பிடவே ஆரம்பிப்போம். அதுக்கு பிறகுதான் புறப்படவே ஆரம்பிப்போம். பிறகு நாங்க கிறிஸ்துவின் அன்பை சொல்லவா? வெளியே கிறிஸ்துவின் அன்பை சொல்ற மாதிரி காட்டிக்கிடுவோம், ஆனா ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டோம். நாங்க பண்றத பார்த்து கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரவா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய அனுபவம் இப்படிதாங்க இருக்குது. அநேக கிறிஸ்தவருடைய அனுபவம் இப்படிதான் இருக்குது. கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே மற்றவர்கள் வருவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? யோசிக்கணும். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக அநேகரை கொண்டு வருகிற கருவிகளாய் இருக்கிறீர்களா? ஆண்டவரே, அப்படி மாற்றுங்க. அன்பின் ஆண்டவரே, உடைய அன்பிற்குள்ளாய் அநேகரை கொண்டு வருகிற கருவிகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக. எங்களை பயன்படுத்தும், எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.